மரியாதை தெரியாது. அவங்க ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு தான் தலைவலி. எல்லாத்துக்கும் மேலயும் விஜய் உன் கண் பார்வையில இந்த வீட்டுல வச்சுக்கிறதா நல்லது. கோபி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. விஜய் பிரசவ நேரத்துல எவ்வளவு சிரமப்பட்டா. அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். எல்லாரும் சேர்ந்து கவனமா பாத்துக்கோ. இங்க பாரு கோபி, விஜய் மேலே குழந்தை மேலே இருக்கிற அக்கறையில தான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம அந்த தனத்துக்கும் விஜய்க்கும் அடிக்கடி சண்டை வருமே, அதான் நம்ம எல்லாம் பாத்துருக்கோம்ல. கரெக்ட் கோபி, இன்னைக்கு தான் நம்ம வீட்டுல எல்லாருமே கரெக்டா பேசிருக்காங்க. ஏன் கோபி, உன்னைதான் முடிஞ்சோன்னே விஜய் நேரம் கூட்டு வந்துடல. இன்னைக்கு தான் நம்ம வீட்டாளுக பேசுனதுலயே கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நான் சொல்லி நீ கேட்டிருக்க. என்னப்பா அமைதியா இருக்கீங்க? இதுல நான் என்னப்பா சொல்ல போறேன்? தாராளமா கூட்டு வரலாம். ஆனா இதுல விஜயோட விருப்பம் தான் முக்கியம். இந்த இவ்வளவு நேரம் பேசினாங்களே, இது எல்லாத்தையும் நீ மறந்துரு. இதுல விஜயோட வார்த்தை தான் கடைசி வார்த்தையா இருக்கணும். தான் எங்க இருக்கணும்னு விஜய் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? அப்பா சொல்றது கரெக்ட் தான், அப்படியே தான் பண்ணோம். பாத்தியா லட்சுமணா, நீ இவ்வளவு நேரம் கரடியா கத்தன. ஆனா அவரை பாத்தியா, சைலண்டா இருந்து சாய்ச்சி போயிட்டாரு. உனக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான். சிதம்பரம் ஐயா, யார் அது? அட நம்ம சோமசுந்தரமா, வாங்க வாங்க. தானே அழகர் குளத்துல வந்து சோமசுந்தரம் வந்திருக்காரு பாரு. உட்காரு உட்காரு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அடடே வாங்க. போசே வரேம்மா. சோமு வந்திருக்காரு பாரு. அண்ணே வாங்க 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 வாங்க. சௌக்கியமாமா? நல்லா இருக்கீங்க. ஐயோ, நம்ம ஊர்க்காரங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா சந்தோஷம்னு சொல்லிட்டா குடிக்க மோர கூட. இந்த ஒரு நிமிஷம் பா. சொல்லுங்க, என்ன விசேஷம்? எல்லாம் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்ன காரியமா? ஊர்ல ஒரு வீட்டு மேல பத்திரம் எழுதணும். அது ஐயா கையால எழுதலாமேங்கிறதுக்காக வந்தேன். செஞ்சுட்டா போச்சு. விவரம் சொல்லுங்க. ஐயா, இதுல ஃபுல் டீடைல்ஸும் இருக்குங்கய்யா. சொத்தோட மதிப்பு, அந்த சொந்தக்காரங்களோட பேரு, பட்டா என்ன, சர்வே என்ன, எல்லா விவரமும் அதுல இருக்குங்கய்யா. ஐயா, கிரயப்பத்திரம் எழுதி வச்சிட்டீங்கன்னா போதும். செஞ்சிடலாம். இது உங்களுக்கு எப்பங்க வேணும்? அதுங்கய்யா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. அந்த தேதியை போட்டு எழுதி வச்சிட்டீங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன். பத்திரம் எழுதுறதுக்கு மாமாவை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க. ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. வேற என்ன செய்யறது போஸ், இவரை தவிர வேற யார்ட்டையும் கொடுக்கறதுக்கு எனக்கு பிரியமே இல்ல. இவரா எழுதுனாதான் எனக்கு ஒரு ராசி. இந்த சொத்துலதான் எனக்கு லாபமே கிடைக்கும். என்ன இருந்தாலும் நீங்க செய்யறது ரொம்ப தப்புங்க. ஊரை விட்டு இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யாருங்க உங்களை விட்டா செஞ்சு தருவாங்க? இல்லைங்க, வந்தப்ப நானும் உடனே திருமணம் தான் நினைச்சேன். வந்த இடத்துல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருந்துச்சு. அதை சமாளிக்கவே நேரம் சரியா போச்சு. அதான் வர முடியல. என்ன இருந்தாலும் நீங்க மகளை கொடுத்த இடம் சம்பந்தக்காரங்க வீடு. ஏதோ மருமக வீட்டுல வந்து ஒரு 10 நாள் 15 நாள் தங்கலாம். நீங்க ஒரேடியா தங்கிட்டீங்களே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இது என்னங்க அசலார் வீடா? இது என் வீடு தானே. நீங்க ரொம்ப விவரமான மனுஷர். உலக நடப்புகளை பத்தி நாங்க உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? மக வீட்டுல வந்து அப்பா உட்காந்தா எல்லாருமே வந்து குறை சொல்லுவாங்களே தவிர யாரும் பாராட்ட மாட்டாங்க. இது உங்களுக்கே தெரியாதா? ஐயா, எனக்கு புரியுது. என் மனம் புண்பண்ணு நீங்க பேசல, உலக நடப்ப பேசுறீங்க. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அது மத்த வீட்டு மருமங்களுக்கு பொருந்து, என் போஸுக்கு பொருந்தாது. சத்தியமா சொல்றேங்க, இவன் என் மருமக இல்ல, என் மகன். நான் பெறாத மகன். நான் இவனை பெக்கணும்னு வருத்தப்படலீங்களே. பெத்த மகங்க என்ன வாழ்ந்தாங்க? பல வீடுகள்ல பெத்த மகங்க சொத்துக்கா சண்டை போடுதுங்க. அதுவும் ஆய பொண்ணுக்கு சொத்து இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அளவு மரியாதை கூட கிடையாது. நான் என்னங்க இவனுக்கு சொத்தா சேர்த்து வச்சேன்? நான் இவனுக்கு சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் குடும்ப பொறுப்புங்கிற பெரிய சுமை. அதுவும் சாதாரண சுமை இல்ல, 5 பிள்ளைங்களோட சுமை. எனக்கு அப்புறம் அத்தனையும் அந்த சுமையெல்லாம் இவன் தோளதான் இறங்க போகுது. ஆனா இந்த பையன் அந்த சுமைய நினைக்கலையே. என்னோட சுமையெல்லாம் தன்னோட சுமைய நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிறான். அதனாலதான் அவன் மகன் சொன்னேன். ஐயா, நான் யதார்த்தமா தான் சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதனாலதான் நானும் கோவிக்காம பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
எனக்கு வரிசையா 5 பொட்ட பிள்ளைகளை பிறந்தப்போ ஊர் சனங்கள்லாம் என்ன நக்கல் பண்ணாங்க. சிதம்பரம், போன சன்மத்துல நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கிற, அதனாலதான் ஆண்டவன் உனக்கு ஆண் பிள்ளையே கொடுக்கலன்னு. அப்படி பேசினவங்களே இன்னைக்கு வந்து பார்த்தாங்கன்னா ஒத்துக்கிடுவாங்க. இந்த போஸ் ரூபத்துல ஆண்டவனுக்கு ஆண் பிள்ளையை தான் கொடுத்திருக்கிறான். இப்படி பாருங்களேன், இவன் நெசமாவே எனக்கு ஆண் பிள்ளையா பிறந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் வருத்தப்பட்டிருக்கலாம்ல. என்ன ஒரு வயசான காலத்துல 5 பொட்ட பிள்ளைங்களோட பொறுப்பை எந்த நிலையில கட்டி விட்டாருன்னு. ஆனா இவன் அப்படி நினைக்கலையா? என்னோட சுமைய தன்னோட சுமைய நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அத்தனை பொறுப்பையும் ஏத்துக்கிட்டான். இப்ப ஒத்துக்கிறீங்களா? இந்த போஸ் என்னோட போஸ், என் மகன் போஸ். வாங்க. மகராசி நல்லா தூங்கி பாத்தியாடி, நான் பெத்தவனுங்க உன் கூட பிறந்தவனுங்க லட்சணத்தை. என்னடா 2 பொம்பளைங்க கையில ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சாளுங்களே, அவளுங்க இருக்கிற ஆளுங்களா இல்ல போய் சேர்ந்துட்ட ஆளுங்களான்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாம பாரு, நல்லா கவுந்தடிச்சு தூங்கிட்டு எழுந்து வந்து நிக்கிறானுங்க பாரு. அதுலயும் பாரு, ஒருத்த கொட்டாவை விட்டுட்டு வந்து நிக்கிறான். மனசுல கவலை இருந்தா தானம்மா? அதே தாண்டி, மனசுல கொஞ்சமாவது கவலை இருந்தா படுத்த தூக்கம் வருமா? இவனுங்களுக்கு நாம போனது ரொம்ப வசதியா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்கடி. அம்மா, விஷயம் தெரிஞ்சு போச்சு, எதுக்கு நீ அழுத வீணா உடம்ப கெடுத்துக்கிற? போ, உள்ள போமா. ஏமா வந்தது வராது இப்படி கோவப்படுற? முதல்ல உள்ள வந்து உட்காருமா. அத்தை, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரத்த, உட்காருங்க. வந்து நடு வீட்டுல நின்ன பிறகு வேற வழியே இல்லைன்னு உபச்சாரத்தை பாத்தியா? என்னமோ காப்பி தர, அது தர, இது தரேன்னுட்டு. உங்க 3 பேர்ல யாருக்காவது ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட நான் ராத்திரி எல்லாம் தூங்கவே மாட்டேன்டி. விடிய விடிய கண்ணு முழிச்சு பிள்ளைங்களை நான் கவனிச்சிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தியா? போனவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தூங்கிட்டு இருக்காங்க பாத்தியா? என்னடா ஆத்தாளும் தங்கச்சியும் காணுமேன்னு கொஞ்சமாவது ரத்தம் துடிச்சிருந்தா இவனுங்க அப்படி தூங்கி இருப்பானுங்களா? தெரு தெருவா அலைஞ்சு தேடி இருக்கணுமா வேண்டாமா? என்னமா இது? உங்களை பத்தி எனக்கு அக்கறை கிடையாதா? அடேங்கப்பா, நிர்மலா, உங்க அண்ணன் கேக்குறான் பாருடி. இது எதுக்கு இப்ப கேட்கணும்? நல்லா பல்ல விளக்கி குளிச்சிட்டு பொண்டாட்டி கையால 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு அப்புறம் கேட்க சொல்லுடி. நான் ஒரு நாளும் நினைக்கலடி இவனுங்கெல்லாம் இப்படி ஆவானுங்கன்னுட்டு. அவசரப்பட்டு பேசாதம்மா. உன்னை தேடணும் வந்தாமா அண்ணன் கிளம்புனாரு. சரி, நீங்க குற்றாலம் பஸ்ல தான் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன் 2 நாள் பொறுத்து பாப்போம்னு. பாத்தியாடி, நாம குற்றாலம் தான் போயிருக்கோன்னு இவனுங்களுக்கு தெரியுமா? அந்த போசு பைய தான் சொல்லிருக்கணும். இதுல இருந்து என்னடி தெரியுது? இவனுங்க இன்னும் அந்த போசு பையனோட கூடி கொலாவிட்டு இருக்கானுங்கன்னு தானே. ஒரு விதத்துல நாம போறது இவனுங்களுக்கு வசதி தாண்டி. இந்த சிரிக்கி வீட்டு ஆளுங்களோட கூடி கும்மாளம் அடிக்கலாமே. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. ஆமா, நான் துடிச்ச துடிப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். இத பாரு, சொல்லிட்டேன்டி, இனிமே எந்த பயலோட நடிப்பை நம்பி நான் ஏமாற மாட்டேன். நம்ம மேலே அக்கறை இல்ல, கொஞ்சம் கூட கவலை இல்ல. இதுங்க எல்லாம் நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்குதுங்க. வந்து நின்னதுக்கு அப்புறம் மட்டும் வாய் கிழிய பேசுறதுக்கு அடி பிள்ளைங்க.
மனசுல துளி ஈரம் இருந்தா அப்படி ஆடி போயிருக்க மாட்டானுங்க. அவ்வளவு தாண்டி, எல்லாம் அத்து போச்சு. எல்லாம் வேஷம், சும்மா வெட்டி பேச்சு. அம்மா அம்மான்னு சொல்றதெல்லாம் வெறும் பசப்பு தாண்டி. ஒரு விதத்துல இப்படி நடந்தது நல்லதுக்குதான். யார் யாரு எப்படி எப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்ல. இதுக்கு முன்னாடி நீ சொன்னதை நான் நம்பல நிர்மலா, இப்ப நான் நம்புறேன். அவ்வளவுதான். வாடி போலாம், உள்ள போ. அம்மா அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அம்மா 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 ஒர்க்கில் எல்லாரும் சின்சியரா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு பிச்சு விடுவோம் பிச்சு. परदेसी परदेसी जाना नहीं, परदेसी परदेसी जाना ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியலையா? என்ன கோபி பாட்டு பாடுறதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஓ இதுல ஜோக் வேற. இந்த திறமைய தொழில காமிக்கணும். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களே, ஏன்னா உங்களுக்கு அறிவே கிடையாதா? என்னடா ஓவரா திட்டுற? தம்பி நீ அண்ணனை திட்டலாமா? இந்த காக்கா பிடிக்கிறவெல்லாம் வேணாம். சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. நர்சிங் காலேஜ் ஹாஸ்டலுக்கு நைட்டிஸ் கேட்டிருந்தாங்கல்ல? எஸ் ஆஃப் கோர்ஸ், நான் தான் அனுப்பிச்சேன். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஆமா நீங்க தான் அனுப்பிச்சிங்க. அதனால உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேன். அவங்க என்ன நைட்டிஸ் கேட்டாங்க? கை வச்ச நைட்டிஸ் கேட்டாங்க. அதுல ஒரு 25 பீசஸ் கை இல்லாத நைட்டிஸ் மிக்ஸ் ஆகி போயிருக்கு. என்னத்த அனுப்பிச்சு வச்சீங்க? அந்த வார்டன் என்னை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. வேக்கண்ட் நிர்மா கேக்குறாங்க, இந்த நைட்டிஸை என்னால எப்படி போட்டுக்க முடியும் சொல்லுங்கங்கறாங்க. என்னத சொல்றது? என்ன கோபி, நாம நைட்டிஸ் அப்ளை தான் பண்ண முடியுமே தவிர அதை எப்படி போட்டுக்கிறதுன்னு சொல்லி காட்ட முடியும்? அண்ணனை வந்து வாச்சிருக்கீங்க. ஏன் எப்படி இருக்கீங்க? சுத்த அறிவிட்டு போயிருக்கீங்க. அதான் ஆறு எடுக்க ரோட்ல நாயா போய் அலைஞ்சிட்டு இருக்கா. நீங்க இங்க சொகுசா உட்காந்துக்கிட்டு இங்க வந்து நாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு இப்ப இதுக்கு காரணம் தெரிஞ்சாகணும். எப்படி இந்த தப்பு நடந்துச்சு? என்ன கோபி நீ என்னைய குத்த சொல்லிட்டு இருக்க? பார்சல் பண்றதுக்கு முன்னாடி நைட்டி அயன் பண்ணி மடிச்சு வச்சது நம்ம சிவராமன் தான். இவரா? ஆமா, உனக்கு நான் தான் கணக்கு தெரிவேன். அவன் அயன் பண்ணி மடிச்சு வச்சது அப்படியே பாலித்தீன் கவர்ல போட்டு வச்சது நான் தான். அயன் பண்ணது பிரிச்சு பார்க்க சொல்றியா? இங்க வாங்க மாமா. என்ன மாப்ள? நர்சிங் காலேஜ் ஹாஸ்டலுக்கு நைட்டிஸ் கொடுத்தோம்ல, அது எல்லாத்தையும் நீங்க தான் அயன் பண்ணீங்க. ஆமா, நான் தான் அயன் பண்ணேன். அதுல கை இருக்கிறது கையில அதுன்னு பார்த்து அயன் பண்ண மாட்டீங்களா? நீங்க கண்ணாப்புன்னு கொடுத்தது எல்லாத்தையும் அயன் பண்ணுவீங்க. இவர் கண்ணாப்புனா எல்லாத்தையும் பேக் பண்ணுவாரு. நான் மொத்தத்துல கம்பெனியை பேக் பண்ணிட்டு போக வேண்டியதான். மாப்ள எனக்கு எப்படி தெரியும் மாப்ள? நானே இந்த கார்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நைட்டின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல கை வச்சது கை வைக்காதுன்னு எனக்கு எப்படி தெரியுமாப்ல? இதுக்கு நான் குமார்ட்ட கேட்டேன் மாப்ள. மாப்ள இதை தேய்க்கணும். இது எல்லாமே நைட்டி தான்டா, கை சிக்கன அம்படி தேய்ச்சிடறானா? நான் தேய்ச்சிட்டேன் மாப்ள. இவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு என்கிட்ட பேச்ச மாத்தி பேசுனீங்களா? நான் ஒண்ணு மாத்திரப்பா, இவன் தான் மாட்டி விடுறான். இந்த பாரு கோபி, அவன் சொல்றதெல்லாம் போய் நம்பாத. யாரு தேவையில்லாம் பேசிட்டு இருக்காரு? நீ சொன்னாலே இல்ல நான் உங்களை கட்டிட்டு இப்பதான் மாரடிக்க போறேன்னு தெரியல. இதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். நான் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி எப்பறம் முன்னேற்றிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு தப்பு பண்ணி கீழே இறக்கிட்டே இருக்கீங்க. எப்படி உருப்புறது? இனிமே ஏதாவது தப்பு நடக்கணும் பாத்துக்கிறேன். சாரி கோபி, சாரி. டேய், சமயம் பார்த்து என்ன போட்டு கொடுக்குறியா? பின்ன நீ மட்டும் என்ன சொல்லியா? நீ சொன்னாலே தானே தேய்ச்சி வச்சா, இல்லன்னா நான் எதுக்கு தேய்க்கிறேன்? டேய், நான் சொன்னேன் ஒரு காமன் சென்ஸ் வேணாமா? அங்க இருந்து 2 கலர், ஒன்னு ப்ளூ இன்னொன்னு பிரவுன். நீ ஏதாவது ஒரு கலர் எடுத்து அயன் பண்ண வேண்டியதானே? ப்ளூ தான் சிலி உள்ளது, நடுவுல பிரவுன் வந்து நான் கவனிக்கல. சரியான மனப்பையில இருக்கு. நீ மனப்பைய அதுங்க கை கையில எனக்கு அப்புறம் தெரியும். நீ சொல்ல வேண்டியதாண்டா, நீ சொன்னதே தேய்ச்சா. நீ ஒழுங்கா வேலையை பார்க்க வேண்டியதாடா. அதோட பெருசா பேசுறோம், பேச்சு பேசுறோம். ஆட்டம் பண்ணிட்டு இருக்கான். போய் வீட்டுல போய் சோறாக்கி போறேன். சும்மா ஏன்டா பேசிட்டு இருக்காத? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? பின்னாடி கோபி டைம் போய் சொல்லி என்ன மாட்டி விட்டாங்க. இந்த முட்டை பை பண்ண வேலைக்கு என் தம்பி என்ன திட்டு போறான். நீங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். அயன் பண்றதுக்கு முன்னாடி டெய்லர் கிட்ட கை இருக்கிற நைட்டி கை இல்லாத நைட்டின்னு பிரிச்சு கொடுக்க சொன்னா பிரிச்சு கொடுத்துருப்பாருல்ல? ஆமா, அது எனக்கு தோணலையே. சரி, நடந்தது நடந்து போச்சு. கோபி கிட்ட 2 பேரும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க. இப்பயே இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலையை பாருங்க. இங்க பாருங்க, கோபி வந்தாலும் வருவாரு. இப்பெல்லாம் கோபிக்கு கோவம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. போய் வேலையை பாருங்க, போங்க. அக்கா சொல்றது கரெக்ட் தான். ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக என்ன செய்ய முடியும்? இப்போ இத பத்தி பேச என்ன பிரயோஜனம்? இங்க நான் வேலை பாக்குறேன். நீங்க முதலாளியோட அண்ணன், நீங்க மச்சான். நீங்களும் முதலாளி மாதிரிதான். நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம் தலையாடிட்டு நிக்கிறீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி சொன்னீங்க, போங்க. டேய், கூடிய சீக்கிரம் அக்கா தனியா கார்மெண்ட்ஸ் வச்சிரும். எப்படி? இப்படிதான். இதுக்கு முன்னாடி இந்த போஸ் போய் இங்க இருந்து நம்ம நாட்டாம பண்ணிட்டு இருந்தான். இப்ப தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு இருக்கான்.
நம்ம இப்படிதான் மாப்பிள அடுத்தவனை புறணி பேசிட்டு புகஞ்சு தெரிய வேண்டியதுதான். ஒண்ணு பண்ணலாம், நம்ம சரிப்படுத்தி நாம அடிச்சுக்க வேண்டியதுதான். இவ்வளவு நேரம் அதை தானே செஞ்சுட்டு இருந்தோம். ஓ மாப்பிள போய் வேலையை பாரு. அத்தை காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? எதுவுமே வேண்டாம். இல்ல அத்தை பசியோட இருப்பீங்க, முதல்ல காஃபி கொண்டு வரேன். இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுமா. தொந்தரவா? உங்களால எங்களுக்கு தொந்தரவா? என்னம்மா பேசுறீங்க? தயவுசெய்து இப்படி எல்லாம் பிரிச்சு பேசாதீங்கம்மா. நாங்கெல்லாம் நீங்க பெத்த புள்ளைங்க. அந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா ராசா உன் மனசுல? மறந்துருப்பா. எதுக்கு தேவையில்லாம தொல்லை தூக்கி தோல்ல சுமக்கிற? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? துடிச்சு போயிட்டமா, வெறி பிடிச்ச மாதிரி இருந்தேன். இந்த வீடு வீடாவே இல்லம்மா. நீங்க இல்லாம ஒண்ணும் நல்லா இல்லம்மா. ஆமா அத்தை, உங்க புள்ள நொறுங்கி போயிட்டாரு. நீங்க இல்லாம இவரால சாதாரணமாவே இருக்க முடியல. சரியா சாப்பிடாம தூங்காம நொந்து போயிட்டாரு. ஏமா, அண்ணன் பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் நாங்க சொல்லிதான் உனக்கு தெரியுமா? நான் கூட தான் பதட்டப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி உன்னை எங்க போய் தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாத குழப்பத்துல தான் நாங்களும் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு நீங்க குற்றாலம் போன விவரம். அப்ப கூட அண்ணன் உடனே கிளம்பி போய் தேடலாம் தான் சொன்னாரு. நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அதுவும் காரணத்தோட தான். நீங்க குற்றாலம் போற பஸ்ல போயிருக்கீங்கன்ற அளவுக்கு தான் தெரியுமே தவிர நீங்க குற்றாலம் தான் போயிருக்கீங்களா இல்ல வழியில வேற ஏதாவது ஊர்ல இறங்கிட்டீங்களா ஒரு விவரமும் தெரியாது எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எங்கன்னு வந்து உங்களை நாங்க தேட முடியும்? அதனால நான் தான் அண்ணன் கிட்ட சொன்னேன், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படியும் அம்மா திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லி நான் தான் அண்ணனை நிறுத்தி வச்சேன். அதே மாதிரி நீங்களும் திரும்பி வந்துட்டீங்க. ஓஹோ, இப்போ நீ என்ன சொல்றேன்னு பாத்தியா? அதே மாதிரி திரும்பி வந்துட்டீங்கன்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? மறுபடியும் போறதுக்கு எதுவும் வழி இல்லாம நாங்க இங்கே வந்து நின்னுட்டு இருக்கோம் நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானே? என்னம்மா நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் சொன்னதோட அர்த்தமே அது இல்ல. டேய், நீ எந்த அர்த்தத்துல வேணாலும் பேசுடா. இனிமே அத பத்தி என்ன? நானும் நிர்மலாவும் இனிமே இந்த வீட்ல உங்க கூட இருக்க போறதுல முடிவாய் போச்சு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவுசெய்து இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. ஏமா ஏன் இப்படி சம்பந்தம் எல்லாம் பேசுற? யாரடா சம்பந்தம் இல்லாம பேசுறது? நீதான் சம்பந்தம் இல்லாத கழுதைங்களுக்கெல்லாம் போய் உபகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏண்டா, சொந்த தங்கச்சிக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணாம எவ்வளவு ஒருத்திக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஓடி ஆடி அலைஞ்சுகிட்டு இருக்கியே. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுடா. அவதான் உனக்கு மச்சினிச்சியாச்சே. புரியுதுடா, எனக்கு எல்லாம் புரியுது. இவளுக்கு வேலை வாங்கி கொடுக்காம அவளுக்கு ஏன் வேலை வாங்கி கொடுக்கறேன்னு தெரியுமா? இவ தங்கச்சி, அவ மச்சினிச்சி. சும்மா காத்தாதடா, பெருசா பேச வந்துட்டான். ஹலோ அக்கா, நான் லீலா பேசுறேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சுக்கா. அங்க செல்வம் இருக்காரா?